friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காஃபி மக்ரூன் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இந்த காஃபி மக்ரூனை நான் எப்படி செஞ்சறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காஃபி மக்ரூன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்துர்க்கேன். முட்டையில இருக்க வெள்ளை கருவை மட்டும் நம்ம இப்போ தனியா பிரிச்சு எடுக்க போறோம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எக் ஒயிட்டை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹை ஸ்பீடில் வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா 1/4 கப் சுகரை கிராஜுவலாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. மீதி இருக்க சுகரையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம ஒரு கண்டினியூஸாக 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்மளோட எக் ஒயிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இல்லை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஃபைன் பவுடராக தேவை. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எக் ஒயிட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. இனிமேல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட மேக்ரூன் வந்து சரியாக வராது. ரெடி பண்ணியாச்சு. 2 முட்டைக்கு நான் சொன்ன அளவுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மேக்ரூன் பேட்டரை வந்து இந்த மாதிரி பைப் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் இருக்கணும். இதுதான் கரெக்டான சைஸ். நான் வந்து ஏற்கனவே சாக்லேட் ஃப்ரெஞ்ச் மேக்ரூன் செஞ்சுருப்பேன். அது பிரகாரம் நீங்கள் செஞ்சால் கூட கரெக்டாக உங்களுக்கு வரும். செஞ்சாச்சு. டேப் பண்ணிடலாம். நான் வந்து மீதி இருந்த மேக்ரூன் பேட்டரையும் வந்து இந்த மாதிரி பைப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம 3 டைம்ஸ்க்கு டேப் பண்ணிடலாம். மீதி ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்தால் அதை வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணி அதை உடச்சி விட்டுருங்க. இப்போ நானும் வந்து உடச்சி விட்டுறேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்மளோட மேக்ரூன் பேட்டர் வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்ப கையில் ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். நான் வந்து எப்போ செய்கிற மெத்தடில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துடுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பாத்திரம் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மேக்ரூன் ஒன்று நான் உள்ளே வச்சிட்டேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக 6 மினிட்ஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் வீரலாக தான் விட்டுருக்கு. ஆனால் வந்து டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து 2 எக் யூஸ் பண்ணேன். அது பெரிய எக் யூஸ் பண்ணேன். அதனால வந்து எக் ஒயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக மைதா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வீரல் விடாது. இப்போ நம்ம மேக்ரூன் ஃபில்லிங் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பட்டர் க்ரீம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இல்லை வந்து நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகரை வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டோட்டலாக ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேக்ரூனில் செஞ்சு வச்சுருக்கோம்ல ஃபில்லிங்கை வந்து அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சமாக ஃபில்லிங் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு மேக்ரூன் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மேக்ரூனுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த காஃபி மேக்ரூனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பாய்.